ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். அது காரணமே நீங்கள் தான். ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து தமிழர்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி வேணும்னு சொல்லிட்டு விண்டேஜ் வண்டி எதுவாக இருந்தாலும் ஆர்எக்ஸ் சீரிஸாக இருந்தாலும் சரி, புல்லட்டாக இருந்தாலும் சரி, என்னை நம்பி அக்கௌண்ட்டில் காசு போடுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஹாய், அண்ட் இது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ப்ரீவியஸ் வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்எக்ஸ் சீரிஸ் நம்ம சேனலில் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட போங்க, விண்டேஜ் வண்டி பார்த்து வாங்கி தருவார், நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய பேருக்கு வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு புல்லட் நீ கொண்டு வந்திருக்கேன், அதுவும் விண்டேஜ் புல்லட். நான் புதுசெல்லாம் கொண்டு வர்றதில்ல, ஏன்னா புதுசு எங்கே போனாலும் கடையிலலாம் நீங்கள் மார்க்கெட் பிளேஸ் போனால் கிடச்சிரும். பட் விண்டேஜ் வந்து ஒரு நல்ல சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், எஃப்சி இன்சூரன்ஸோட ஒரு வண்டி வேணும்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பஞ்சிங் நம்பர் வச்சு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் கொண்டு வர அப்படி வண்டிலாம் கிடையாது. ரொம்பவே தேடி கண்டுபிடிச்சி ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ், சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் அண்ட் கண்டிஷன் வைஸ்லேயும் கொண்டு வருவேன். ஸோ நம்ம வண்டியில் நிறைய ரெஸ்டோரேஷன் பைக் தான் கொண்டு வருவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லி ரெஸ்டோர்ட் மாதிரி தெரியலையா? கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் இந்த வண்டியை ரெஸ்டோரேஷன் பண்ணி. எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு அவுட்லுக் பார்க்கும்போது ரொம்பவும் உங்களுக்கு ரொம்ப பழசாலாம் தெரியாது. ஒரு 80% வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்ஜினில் 100%னே சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இன்ஜின் இருக்க ஒரு வண்டி, நல்லாவே இருக்குது இன்ஜின். ஸோ ஓட்டும் போதும் சரி, நானும் ஓட்டி பார்த்தேன் இந்த வண்டி, அவ்வளோ அழகாக இருக்குது இன்ஜின். ஒரே கிக் தான். அதுவும் பீட் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பண்ணையார் அந்த மாதிரிலாம் ஊரில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, நாட்டாமெல்லாம் பட்ட 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 பட்டன்னு அடிக்கிற ஒரு பீட்டு, அந்த அளவுக்கு அவ்வளோ நைஸாக. அதுவும் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 3rd கீரு, ஒரு 4th கீர் போட்டு 20-30ல் போன வச்சுக்கோங்களேன், வண்டியும் ஸ்லாக் ஆகாமல் அப்படி ஒரு பீட்டில் போகுது. ஸோ நான் ஓட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வண்டியோட பீட்டு. இன்ஜின் 100% சூப்பராக இருக்குது. நான் எடுத்துகிட்டு வர எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா அவுட்லுக்கும் சரி பிராண்ட் நியூவாக இருக்கும், இன்ஜினும் பிராண்ட் நியூவாக இருக்கும், பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸும் கரண்ட்டாக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சேல்க்காக வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை கொண்டு வந்திருக்கேன். அவுட்லுக் கிளியராகவே இருக்குது. மோனோகிராம் இல்லை, பட் எலக்ட்ரா மாடலில் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் மட்டும்தான் எலக்ட்ரா, பட் இன்ஜின் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் 350cc புல்லட். அதுவும் பாயிண்ட் சிஸ்டம் பார்த்து தான் அடிக்கணும். ஆம்பு பார்த்து பாயிண்ட் அடிக்கலைன்னா நல்லாவே தெரியும், ரிவர்ஸ் அடிச்சிடும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரைட் சைடு வந்து கீர் வரும், கிக்கர் வரும், லெஃப்ட் சைட் பிரேக் வரும். இப்போ வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கீரு, ரைட் சைட் பிரேக் வரும். ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஓட்டுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆள் இல்லாத இடத்துல நீங்கள் ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா செட் ஆகிடும். நிறைய பேர் இது கேட்பாங்க, இது சின்ன லிவர் இருக்குது, இது என்னென்னு. ஒரு யமகாலேயோ, ஒரு நீங்கள் ராஜ்டூட்டு, அதே மாதிரி ஜாவா, இல்லை இப்போ இருக்க வண்டி எதனா ஒரு வண்டியில் கூட நீங்கள் வந்து நல்ல ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது 5th கீர்லேயோ 4th கீர்லேயோ போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு நீங்கள் நியூட்ரல் பண்ண முடியாது, கீரை கட் பண்ணி தான் பண்ணணும். ஆனால் இந்த சின்ன லிவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி ஓல்டு புல்லட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 போயிட்டு இருந்தாலும், ஒரு 5வது கீரில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் டப்புன்னு நீங்கள் அந்த சின்ன லிவர் பார்த்தீங்கன்னா கீர் போட 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 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கீர் போடும்போது இங்கே நிற்கும், செகண்ட் கீர் போடும்போது மேலே வரும், 4th நல்லா டாப்பு, 5th நல்லா டாப் வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போயிருந்தாலும், எத்தனை கீரில் போயிருந்தாலும் கிளச்சை பிடிச்சி அதை வந்து ஒரே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூட்ரல் வந்துடும். ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி புல்லட்டில், அதுவும் ஓல்டு புல்லட்டில் மட்டும்தான் இருக்குது. 2002 அதுக்கு முன்னாடி வந்த புல்லட்டில் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து இப்போ வர புல்லட்லலாம் அது கிடையாது. ஸோ அவ்வளோ ஸ்பெஷல். பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்தே ஓட்டிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் தேவையில்லை. ஓல்டு விண்டேஜ் மிரர்லாம் போட்டிருக்காங்க. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த புடிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ரொம்ப அருமையாக இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது. ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு இந்த வண்டியோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க இந்த வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஒரு விண்டேஜ் புல்லட்ங்க. அவுட்லுக் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா மாதிரி இருக்குது, பட் ஸ்டாண்டர்ட் புல்லட் தான், அதுவும் பாயிண்ட் வச்ச புல்லட். ஸோ கரெக்டாக சென்ட்ரு பார்த்து அடிக்கலைன்னா
ரிவர்ஸ் அடிக்கிற ஒரு புல்லட். ஸோ அந்த மாதிரி ஒரு பீட்டு. ஸோ அது நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு. ஸ்பீடாக ஓட்டும்போது ஒரு பீட் இருந்திருக்கும், ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது ஒரு பீட் இருந்திருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஜின் இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குது இன்ஜின். 100% நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஸோ ஏன்னா நீங்கள் பிராண்ட் நியூவாக கொண்டு வர வண்டியில் தான் இன்ஜின் நல்லா இருக்கும்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவுட்லுக் தாங்க அப்படி. ஸோ அவுட்லுக் வந்து எந்த வண்டியில் வேணால் ஒரு நிக்கல் பண்ணி பாலிஷ் பண்ணி பெயிண்டிங் பண்ணிடலாம். ஸோ அவுட்லுக்கை பார்த்து முக்கால்வாசி வண்டியில் வெளியே நான் நம்மக்கிட்ட எல்லா வண்டியிலையும் நான் அந்த ரேட்டு விற்கிறேன் 180 190 2 lakhs விற்கிறேன்னா அது காரணம் எல்லாமே ஒர்க் பண்ணி தான் கொடுப்பேன். பேப்பர்ஸ்லையும் கரண்ட்டில் தான் இருக்கும். வெளியே நீங்கள் எதனா ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா அவுட்லுக்கை பார்த்து 1.25 லட்சத்துக்கு கிடைக்குது, 1.5 லட்சத்துக்கு கிடைக்குது, எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் எடுத்தாலும் கம்மியாக கிடைச்சாலும் இன்ஜினை பார்த்து யாருனா வச்சு எடுங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது கேரண்டீடாக சொல்லலாம், வெளியே எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். பட் இந்த வண்டி 80% அவுட்லுக் இருக்குது, அதே மாதிரி 80% இன்ஜினும் இருக்குமான்னு கேட்டால் 100% இருக்குங்க. நெக்ஸ்ட்டு 4 to 5 years அதுக்கு மேலே கூட நீங்கள் இன்ஜினில் கையை வைக்கணும்னா அவுட்லுக்லேயும் க்ளீனாக இருக்குது. எல்லாமே ஒயரிங்லாம் பார்த்துருக்காங்க, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு இன்னும் தெளிவாக வேணும்னா ஒன்றும் இல்லை, டேங்க்கு, சைடு பாக்ஸு, பேக் மட்கார்டு, ஃப்ரண்ட்டு மட்கார்டு, டூம் கழட்டி பெயிண்ட் பண்ணிக்கிட்டு மோனோகிராம் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு. நெக்ஸ்ட்டு நிக்கலிங். இந்த வண்டியில் பெயிண்டிங் நிக்கலிங் பண்ணிட்டீங்கன்னா நான் கொண்டு வருவோம் பார்த்தீங்கன்னா 180 190 2 லட்ச ரூபா அந்த மாதிரி வண்டிக்கு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த வண்டியில் அது மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது, வந்து மற்றது எல்லாமே ஃபினிஷ். எஃப்சி பார்த்திங்கன்னா 2026 வரைக்கும் இருக்குது. ஸோ 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ சாரி 2 இல்லை 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க 4வது ஓனர்ஷிப்பாக வருவீங்க. விண்டேஜ் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் தேவையில்லை. ஏன்னா நான் கொடுக்குற எல்லா வண்டிக்கும் 4 5 6 ஓனர்லாம் கூட இருந்திருக்கு வாங்குவாங்க. ஏன்னா விண்டேஜ் வந்து ஓனர்ஷிப்பை பொறுத்து ப்ரைஸ் போகாது, நீங்கள் வச்சுருக்க அவுட்லுக் அண்ட் கண்டிஷனை பொறுத்து மட்டும்தான் ப்ரைஸ் போகும். அதுவும் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் எப்போ வேணால் உங்களுக்கு அதோட ரேட் இருக்குது. ஏன்னா ஒரிஜினாலிட்டி கம்பெனியோட ஒரிஜினாலிட்டி பஞ்சிங் நம்பர் இருந்தாலே அதோட வேல்யூ தான். அதுதான் நான் கொண்டு வரேன் நம்ம சேனலில். ஸோ 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. 2026 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் நான் கொடுக்குற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்சூரன்ஸ் போட்டு தான் தருவேன். என்கிட்ட எந்த வண்டி வாங்கினாலும் டாக்குமெண்டேஷனில் நான் கிளியராக தந்துடுவேன். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம், 1,50,000 நெகோஷியபிள் தான். நீங்கள் கால் பண்ணுங்கள், 100% நெகோஷியேட் பண்ணியே தரலாம். நேரில் வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே வெளியூரில் இருக்கவங்க வர முடியாத சிச்சுவேஷன்னா நீங்கள் என்னை நம்பி வாங்கலாம். வண்டியோட ஃபுல் வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு பர்சனலாகவும் நான் அனுப்புகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு புக்கிலேருந்து எல்லாமே வேணால் பர்சனலாக நான் அனுப்புகிறேன். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விண்டேஜ் ஆர்எக்ஸ், புல்லட், ஜாவா எதுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் இன் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.